ஹாய் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நம்ம ஜிடி ஃபுட்ஸில் இப்போ முந்திரி ஆர்டர் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து எல்லா ஊருங்களுக்குமே நான் கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் இந்த டைட்டிலில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கம்மியாக நீங்கள் வந்து முந்திரி பயிர் வாங்க முடியாது. இப்போ சாதாரணமாக கடைங்கள்லே ஒரு சாதா பயிரே வந்து ரூ. 1000 விற்கிது. கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்தால் ரூ. 1500 போல் விற்கிது. நானுமே நிறைய செக் பண்ணி பார்த்துருக்குறேன். நாங்கள் வடலூரில் இருக்கிறோங்கிறது நம்ம சேனலில் கண்டினியூஸாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வடலூர் பார்த்திங்கன்னா பண்ருட்டி பக்கமே தான். வடலூர் பண்ருட்டி எல்லாமே ஒரே இடம் தான். நிறைய பேர் பண்ருட்டி முந்திரி பயிர்னு சொல்லும்போது வடலூரில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குவீங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பண்ருட்டி வடலூர் இது எல்லாமே முந்திரி பயிர் ஏரியா தான். பலாப்பழம் காய்க்கக்கூடிய ஏரியாங்கள் தான். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம இப்போ சேலம்னா சேலம் மட்டும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. சேலம்னா இப்போ பக்கத்தில் இருக்கிற ஊருங்க இருக்கிற மாதிரி பண்ருட்டி வடலூர் எல்லாமே ஒரே தான். பக்கம் தான். ஒரு 3/4 மணி நேரம் 1 ஹவர் ட்ராவல் அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே ஏரியாவிலுமே முந்திரி கம்பெனிலேருந்து முந்திரி மரத்துலேருந்து முந்திரிங்க அசால்ட்டாக காய்க்கக்கூடிய இடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே எங்கள் ஏரியாங்கள்லையுமே இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாங்கள்லையுமே பார்த்திங்கன்னா முந்திரி உடைக்கிறது, ரெடி பண்ணுறது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டுருக்குறோம். இப்போ எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் பார்த்திங்கனாவே முந்திரி ஏற்றுமதி பண்ணுறது, இந்த மாதிரி அதை எக்ஸ்போர்ட் குவாலிட்டியாக பண்ணுறது, இது எல்லாமே இப்போ எங்கள் லைன்லேயுமே எங்கள் சைட்லேயே அவ்வளோ பேர் முந்திரி பிஸ்னஸ்ஸு. இப்போது எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா முந்திரி உடைக்கிறது, முந்திரி கொட்டை மொத்தமாக